ஆறாம் 7 தினங்களுக்கு ஏற்கப்பட வேண்டிய ஆக்ஞை சக்கர தியான பயிற்சி. சிரசினில் வீற்றுள்ள முதல் சக்கரம் என்பது ஆக்ஞை எனப்படும் உயிராற்றல்களாகும். ஆக்ஞை எனில் ஆளும் ஆற்றல் என்றே பொருள்படும். தேகத்தினை ஆள்கின்ற சக்தி என்பது ஆக்ஞை எனும் சக்கரமாக நிலைக்கின்றது. ஒரு மனிதனின் தேகம் என்பது 5 சக்கரங்களால் இயக்கப்படுகின்றது எனில், சிரசானது ஒற்றை சக்கரமான ஆக்ஞையினால் இயக்கப்படுகின்றது. பஞ்ச தேகங்களிலும் தனித்து இயங்குகின்ற உயிர் சக்தியானது எவ்விதம் தூய்மையுறுத்தப்பட இயலும் என்றே உணர வேண்டும். உயிர்கூடு எனும் பீனியல் சுரபியும் அதனை சார்ந்த நாடி நரம்புகளும் தீர்க்கமாய் இயங்கிட உன்னத பயிற்சிகளை ஏற்றிடலாம். பஞ்ச தேகங்களிலும் உள்ள ஆக்ஞை எனும் இயங்கு ஆற்றலானது ஆதிசக்தி அன்னையினால் ஆளப்படுகின்றது எனில், அதனை தூய்மையுறுத்தும் ஆற்றலையும் பொழிந்திடுவார் ஆதிசக்தி என்றுணர்க. எவ்விதம் ஆக்ஞை சக்கரத்தினை தூய்மையுறுத்துவது என்றும் அதன் தாத்பரியங்கள் குறித்தும் அறிய வேண்டும். முதல் தின பயிற்சி. முதல் தினமதிலே முதன்மையாய் ஆதிமூல கணபதியை தொழுது, பின்னர் அனைத்து ஆற்றல்களையும் தொழுது நீரெடுத்து நிலம் விடுத்து பிரார்த்திக்க வேண்டும். பின்னர் தேகத்திற்கான யோக பயிற்சியினை ஏற்க வேண்டும். நில தேகத்தினில் உள்ள உயிர் கூட்டினை தூய்மையுறுத்தி அதனை சார்ந்த நாடி நரம்புகளையும் சுழுமுனை நாடியினையும் தூய்மையுறுத்திட ஆதிசக்தியினை தொழுது போற்றி தேகம் மற்றும் உயிர் சார்ந்த பயிற்சிகளை ஏற்க வேண்டும். தேகத்தினால் ஏற்கப்பட வேண்டிய யோக பயிற்சி என்பது சிரசிற்கு உரித்தான பயிற்சியாகும். ஆக்ஞை சக்கரத்தினை தூண்டுவதற்கு தீர்க்கமான தேக பயிற்சிகளும் உண்டு. சிரசாசனம் என்பது உன்னத பலனை அருளிடும். எனினும் தேகத்தினால் பொலிவுறாத மானுடர்களால் இதனை ஏற்க இயலாது. எனில் அனைவரும் மாற்று பயிற்சியினை ஏற்க கடவது. சுவாச பயிற்சியே முறையான ஆற்றல்களை அருளிடும். எத்தகைய சுவாச பயிற்சிகளை ஏற்க வேண்டும்? ஆக்ஞை சக்கரத்திற்கு ஆற்றல்களை அருளி தூய்மையுறுத்திட உன்னத சுவாச பயிற்சிகளை அனைவரும் ஏற்க வேண்டும். அனைத்து சக்கரங்களும் தூய்மையுறுத்தப்பட்ட நிலையில் சுவாச ஓட்டம் தடையின்றி நிகழ்ந்தேறிடும் எனில் அனைவரும் ஓர் மாறுபட்ட அதி உன்னத பிராணாயாம பயிற்சியினை ஏற்க வேண்டும். 3 முறை 2 நாசிகளின் மூலமும் ஆழ்ந்து சுவாசித்து காற்றினை வெளியேற்றிடல் வேண்டும். பின்னர் வலது கரத்தின் பெருவிரல் மற்றும் மோதிர விரல் கொண்டு நாசி துவாரங்களை சரிபாதியாக அடைத்து செயல்புரிய வேண்டும். ஓர் மெல்லிய துவாரமே நிலைத்திருக்க வேண்டும். பின்னர் மெல்ல மெல்ல ஆழ்ந்து சுவாசிக்க வேண்டும். சுவாச காற்றானது சிரசு முழுவதும் பரவுவதனையும், சிரசு பகுதியானது காற்றினால் பூரணமாக நிறைக்கப்படுவதனையும் உணர்ந்து செயலாற்றிட வேண்டும். சிரசினில் காற்றானது தேக்கம் அடைவதனை 5 புலன்களின் மூலமும் உணர வேண்டும். கபால உச்சம் வரை காற்று பரவுவதனையும் சிரசினில் உள்ள குருதியோடு கலப்புறுவதனையும் உணர வேண்டும். விழிகள்
உள்முகமாய் விரிவதனையும் செவி துவாரங்கள் அடைக்கப்படுவதனையும் உணர வேண்டும். பின்னர் இரு நாசிகளையும் அடைத்து காற்றானது சிரசு முழுவதும் பரவி செயல்புரிவதனை உணர வேண்டும். புலன்கள் அனைத்தும் ஒடுங்கிய நிலையில் உயிரின் ஆற்றல்கள் வீரியம் அடைவதனை உணர்ந்திடலாம். இப்பயிற்சியினை மிகவும் ஆழமாக 7 முறை ஏற்க வேண்டும். காற்றினை சிரசினில் தேக்கி வெளியேற்றிய பின்னர் மீண்டும் துவக்க வேண்டும். 7 முறை சுவாச பயிற்சிகளை இவ்விதமே மிகவும் மெல்லனவே ஏற்க வேண்டும். தேகத்தில் உள்ள உயிர்கூடு தூய்மை அடையும். மேலும் ஆளுமை திறன் அதிகரிக்கும். உன்னத பிராணவாயுவின் அதி உன்னத ஆகாய மூலக்கூறுகள் சிரசினில் நிறைந்து ஆக்ஞை சக்கரத்தினை தூய்மையுறுத்தும் உணர்வுகளால் இப்பயிற்சியினை ஏற்க வேண்டும். 2ஆம் தின பயிற்சி. 2ஆம் தின ஆக்ஞை பயிற்சி என்பது நீர் தேகத்தினில் உள்ள சக்கரத்தினை தூய்மையுறுத்தும். இத்தருணத்தில் 14 முறை நாசிகளை மெல்லனவே அடைத்து மெல்லிய துவாரமாக உருமாற்றி சுவாசத்தினை ஆழ்ந்து ஏற்க வேண்டும். ஒவ்வொரு பயிற்சிகளும் 60 நொடி பொழுதுகளை ஏற்றால் நன்று. ஒரு முறை ஆழ்ந்து சுவாசித்து பிராண காற்றினை சிரசினில் தேக்கி பின் வெளியேற்றிட 60 நொடி பொழுதுகளை ஏற்க வேண்டும். அதனை கடந்தும் ஏற்கலாம். 120 நொடி பொழுதுகளுக்கு சுவாசத்தினை ஏற்று தேக்கி பின் வெளியேற்ற இயன்றால் அதி உத்தமமாகும். இவ்விதம் 14 முறை பயின்ற பின்னர் கவனத்தினை சிரசின் மத்தியில் குவித்து உருவாகும் மாற்றங்களை உணர்ந்து தியானிக்க வேண்டும். 3ஆம் தின ஆக்ஞை பயிற்சி. 3ஆம் தினம் அதிலே வாயு தேகத்தில் உள்ள ஆக்ஞை தூய்மையுறுத்தப்படல் வேண்டும். எனில் தீவிரமான பயிற்சிகளை ஏற்க வேண்டும். 21 முறை ஆழ்ந்து சுவாசித்து இப்பயிற்சியினையே தீர்க்கமாய் ஏற்க கடவது. 7 நாட்களுக்கும் மிளகு எனும் கார சுவை கொண்ட தானியத்தினை அதிக அளவினில் ஏற்க வேண்டும். ஆக்ஞை தூய்மையுறுத்தப்பட மிளகின் கார சுவை ஒன்றே புறத்தினில் உதவிடும். 4ஆம் தின பயிற்சி. 4ஆம் தினம் அதிலே அக்னி தேகத்தின் ஆக்ஞையினை தூய்மையுறுத்த வேண்டும். ஆதி சக்தியினை துதித்து போற்றி 14 முறை குறித்த வண்ணமே சுவாச பயிற்சிகளை மீண்டும் ஏற்க வேண்டும். ஒவ்வொரு 5 நாழிகைகளுக்கு ஒரு முறை ஏற்பதன் மூலம் சத்தியயுக வாசிகள் எனும் நாமத்திற்கு ஏற்ப சத்திய வாழ்வினை ஏற்பர். 5ஆம் தின பயிற்சி. ஆகாய தேகத்தினை தூய்மையுறுத்திட 7 முறை சுவாச பயிற்சிகளை ஏற்க வேண்டும். 5 நாழிகைகளுக்கு ஒரு முறை ஏற்கப்படும் பயிற்சிகளின் மூலம் சிரசு தூய்மையுறுவதனை உணரலாம். ஆழ்ந்த தியான நிலைகளே சத்தியத்தினை உணர்த்திடும். 6ஆம் தின பயிற்சி. 6ஆம் தினத்தில் துவக்கத்திலும் எல்லையிலும் மாத்திரமே சுவாச பயிற்சிகளை ஏற்க வேண்டும். ஏனைய தருணங்களில் தீர்க்கமாய் ஆசனமிட்டு அமர்ந்து உள்முக சிந்தனைகளை ஏற்று தியானிக்க வேண்டும். 7ஆம் தின ஆக்ஞை பயிற்சி. 7ஆம் தினம் அதிலே விடியலின் துவக்கத்தினில் மாத்திரமே சுவாச பயிற்சிகளை ஏற்க வேண்டும். பின்னர் வெகு தீர்க்கமாய் தியானித்து உள்முக ஆற்றல் பெருக்கத்தினை உணர வேண்டும். உள்விழிகளும்
உட்செவிகளும் உள்நாசியும் உயரிய பிராணசக்தியினை பெற்று திகழ்வதனை உணர வேண்டும். எண்ணம், சொல், செயலில் உருவாகும் மாற்றங்களை உணர வேண்டும். இறுதி நாழிகையில் தியானிக்கையில் சிரசினில் தேங்கியுள்ள ஆக்ஞை சக்கரத்தின் வீரியமான பேராற்றல்கள் அனைத்தும் இவ்வுலகினில் வாழ்கின்ற அனைத்து மானுடர்களுக்கும் தீர்க்கமாய் பகிரப்படல் வேண்டும். இறுதியில் நீரெடுத்து நிலம் விடுத்து எனது ஆக்ஞையின் ஆற்றல்கள் அனைவருக்கும் பகிரப்படட்டும் என்றே தீர்க்கமாய் உரைத்து செயல் புரிய வேண்டும். 7ஆம் தின இறுதியில் சிரசின் பாரம் முற்றிலும் குன்றி ஓர் உன்னதமான நிலை உருவாகி இருப்பதனை உணர்ந்திடலாம்.